சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு துவங்கியது. இதில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடியை சீன அதிபர் ஜின்பிங் வரவேற்றார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக சீனா சென்றார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இருநாட்டு உயர்மட்ட குழுவினரின் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லை பிரச்சினைகள், இருநாட்டு வர்த்தக உறவுகள் முதலான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. இந்தியா சீனா எல்லையில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவும் சீனாவும் சிறந்த அண்டை நாடுகளாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம். டிராகனும் யானையும் ஒன்றாக இணைய வேண்டும் என சீன அதிபர் ஜின்பிங் தெரிவித்தார். இந்தியா சீனா ஒத்துழைப்பு மனித குலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும். பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் உணர்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் எங்கள் உறவுகளை முன்னோக்கி எடுத்து செல்ல நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்க மறந்துவிடக்கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் அது நம் நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். ஜெர்மனி வாழ் தமிழர்களை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். தமிழ் மக்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சி அடைந்தேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று பெய்த கனமழை குறித்து ஜெர்மனியிலிருந்து தொலைபேசியில் முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எத்தகைய மழைச்சூழலையும் எதிர்கொள்ள வேண்டிய அளவில் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழையால் போக்குவரத்து மற்றும் வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா என கேட்டார். திமுக ஆட்சியில் தமிழகம் கெட்டு குட்டிச்சவரானதை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் பழி போடுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் பின்னலாடை தொழிலை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்கா தவிர பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி சந்தையை விரிவுபடுத்தும் முயற்சிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்த வேண்டுமென தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் குழாயில் தண்ணீர் வரவில்லை என்று புகார் அளித்தவரை திமுக கவுன்சிலரின் கணவர் தாக்கிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், இது மக்களுக்கான ஆட்சியா அல்லது மக்களை வதைக்கும் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக ஏற்றுமதியாளர்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமென தாவைக்கா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வராக இருந்த பழனிசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்றார். முதல்வர் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே இல்லை. சமூக நீதி பற்றி பேச அவருக்கு தகுதி இல்லை என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். தமிழகத்தில் நாளை முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது முற்றிலும் ஏற்க முடியாதது. கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழகத்தில் 38 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த இரக்கமற்ற செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பாரதிய ஜனதாவிடம் இருக்கும் 4 எம்எல்ஏக்கள் கூட அடுத்த முறை சட்டசபைக்குள் நுழைய மாட்டார்கள் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். பீகாரை போல வாக்காளர் பட்டியலில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. 2026 தேர்தலில் ஒன்றிய செயலாளர்கள் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அமைச்சர் நேரு அறிவுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை தடுக்க முயன்ற திமுக அரசை 2026 தோற்கடிக்க வேண்டியது இந்துக்களின் கடமை. இந்து விரோதிகளை தோற்கடிப்பதே லட்சியம் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மைத்ரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நவம்பர் மாதம் இந்தியாவில் நடக்கவுள்ள குவாட் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. வர்த்தக பிரச்சினை நீடிப்பதால் டிரம்பின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் தாவேக தலைவர் விஜய் நடத்தியது மாநாடு அல்ல, ரசிகர்களின் சந்திப்பு மட்டுமே. விஜய் கட்சி துவக்கம் முதலே தடுமாற்றத்தில்தான் உள்ளது என இயக்குநர் அமீர் கூறினார். டிஜிபி பதவிக்கு 6 பேர் உள்ள நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமனம் செய்ததன் மூலம் 6 பேரின் பதவி உயர்வை திமுக அரசு தட்டிப்பறித்துள்ளதென தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜக உயர்மட்ட தலைவர்கள் அனுமதித்தால் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்க தயாராக இருப்பதாக இண்டி கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் வரும் 15ஆம் தேதி மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கவிருக்கிறார். சுற்றுப்பயணத்திற்காக பிரத்யேக கேரவன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனம் பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கழிவறை, படுக்கையறை, வரவேற்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளன.
அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்துக்கு பணம், மது கொடுத்து ஆள் சேர்க்கிறார்கள். விஜயகாந்த் மீதுள்ள பற்றால் நமக்கு கூட்டம் கூடுகிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தேஜ கூட்டணியில் இருக்கிறீர்களா இல்லையா என்ற கேள்விக்கு இந்த கேள்வியை நயினார் நாகேந்திரனிடம் கேளுங்கள். அவர் பதிலளித்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். திருச்சி மத்திய மாவட்டத்தில் சரியாக செயல்படாத திமுக ஒன்றிய, வட்டம், நகர செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என அமைச்சர் நேரு கூறினார். மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெறவிருந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மறைந்த நாகாலாந்து மாநில கவர்னரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான இல கணேசன் இல்லத்துக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என கூறி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் 3வது நாளாக உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்தி வருகிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் தனது போராட்டத்தை மருத்துவமனையிலும் தொடர்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை வெற்றிகரமாக நடத்தும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்க்கு பாராட்டுகள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க வேண்டும். விஜய் சுற்றுப்பயணத்தை துவங்கும் முன் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என தவிக மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகள் 1 மாதத்திற்குள் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மதுரை நகர் தூய்மையான நகராகவும் தூங்கா நகராகவும் மாற்றப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். பிரதமர் மோடி அடுத்த மாதம் 2ஆம் வாரத்தில் மணிப்பூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணிப்பூரில் இனக்கலவரம் நடந்து 2 ஆண்டுகளான நிலையில் பிரதமர் மோடி அங்கு செல்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுகிறார். இந்தியா டுடே வார இதழ் நடத்திய கருத்து கணிப்பில் சிறப்பாக செயல்படும் முதல்வர்கள் பட்டியலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு இடமில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தமிழக மக்கள் முன்கூட்டியே தெரிவித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் விரைவில் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. அதில் 5-18% என 2 விதமான வரி விகிதங்களே இருக்கும். இதனால் பொருட்களின் விலை குறையும். நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு பின் விலைவாசி கணிசமாக குறைய உள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். திருமாவளவனின் அருவருப்பு பிரச்சாரத்தை மக்கள் முறியடிப்பார்கள். ஸ்டாலின் மக்களின் மனுக்களை குப்பையில் வீசி அவமதிப்பதாக பாரதிய ஜனதா சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டோர், விலகி இருப்போர் என அனைவரும் கரம் கோர்த்து ஒன்றிணைந்து நம் எதிரியை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வீசப்பட்டிருந்த விவகாரத்தில் மர்ம நபர்கள் ஆபீஸில் புகுந்து திருடிச் சென்று வைகை ஆற்றில் வீசியுள்ளதாக தாசில்தார் போலீசில் புகார் அளித்துள்ளார். அமெரிக்காவின் 50% வரியால் இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் பெரும் அச்சத்தில் சிக்கியுள்ளன. ஏற்றுமதியை பாதுகாக்கவும் வேலை இழப்பிலிருந்து தொழிலாளர்களை காப்பாற்றவும் மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற தமிழகம் தயாராக உள்ளது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 17,000 கோயில்களில் பூஜைகள் நடத்தாமல் திமுக சதி செய்கிறது. இந்து சமுதாயத்துக்கான சுதந்திர போருக்கு நாம் தயாராக வேண்டுமென பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் டீஸ்டா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செப்டம்பர் மாதம் இந்தியா மழைக்காலத்தை எதிர்கொள்ள உள்ளது. திடீர் வெள்ளம், நிலச்சரிவுகள் ஏற்படும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு நிகழ்வு அதிகரித்துள்ளது. டைம் பாம் போல் அடிக்கடி மேக வெடிப்பு நிகழ்வதால் இங்குள்ள மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள், நிபுணர்கள் கலந்தாலோசிக்க வேண்டுமென ராம்பான் தொகுதி எம்எல்ஏ அர்ஜுன் சிங் ராஜு கூறினார். அமெரிக்காவுக்கு அனைத்து அஞ்சல் சேவைகளும் நிறுத்துவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே $100 மதிப்புக்கு அதிகமான பார்சல்களை தபால் மூலம் அனுப்புவதை நிறுத்திய நிலையில் தற்போது அனைத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. டெல்லி முதல்வர் அலுவலகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரேகா குப்தா கேரள பாரம்பரிய நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினார். டெல்லியில் வசிக்கும் கேரள மக்களுக்கு ஓணம் வாழ்த்துகளும் தெரிவித்தார். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்து வரும் நிலையில் லால் பாட்ஷா ராஜா கணபதியை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தரிசனம் செய்தார்.
டெல்லியிலிருந்து இந்தூர் நோக்கி புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் நடுவானில் பறந்தபோது என்ஜினில் தீ பற்றியதாக சிக்னல் கிடைத்தது. சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானி உடனடியாக விமானத்தை டெல்லியில் பத்திரமாக தரையிறக்கினார். சென்னை நந்தம்பாக்கத்தில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் 2ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி தமிழகம் வருகிறார். திருவொற்றியூர் படவேட்டம்மன் கோயிலில் நடந்த விழாவில் 508 பெண்கள் கலந்து கொண்ட பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. அலகு குத்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சை திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள பூண்டி மாதா பேராலய அன்னையின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டு சென்றனர். சேலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் வேலூர் மடங்களின் தலைவர் சுவாமி கௌதமானந்தஜி மகராஜ் தலைமையில் 57 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி புனித மரியன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மரியன்னையின் ஆடம்பர திருத்தேர் பவனி செப்டம்பர் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. மதுரை தாவேக மாநாடு வெற்றி பெற உழைத்த தன்னார்வலர்கள், மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் மதுரை பாண்டி கோயிலில் 11 கிடா வெட்டி அசைவ விருந்து வைத்தார். புதுச்சேரியில் மேகவெடிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. அனைத்து துறை அதிகாரிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என அரசு எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுதும் மிலாடி நபியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சந்தையில் மது விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. சென்னை மணலியில் பெய்த கனமழையால் இடுகாட்டில் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. ஆண் நாய்களுக்கு உடனடியாக கருத்தடை செய்யலாம். ஆனால் பெண் நாய்களுக்கு கருத்தடை செய்வது எளிதல்ல. அவற்றின் ஹார்மோன் சுழற்சியை பொறுத்து குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே கருத்தடை செய்ய முடியும் என கால்நடை டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னையில் நாளை முதல் டீ ஒரு கிளாஸ் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காஃபி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. பால், டீ, காஃபி தூள் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு அதிகரிப்பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக டீ கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குவிந்தனர். குடும்பத்தினரோடு உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் சமத்துவபுரத்தில் மர்ம பொருள் வெடித்து சிதறியதில் 5 சிறுவர்கள் காயமடைந்தனர். வெடித்த மர்ம பொருள் குறித்து விசாரணை நடக்கிறது. சென்னையில் வைக்கப்பட்ட பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டன. பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய 4 இடங்களில் பலத்த பாதுகாப்புடன் பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்டது. தென்காசியிலிருந்து 1000 பேருக்கு அதிவேகமாக சென்ற தனியார் மினி பஸ்ஸில் இருந்து இசக்கி அம்மாள் என்ற மூதாட்டி கீழே விழுந்தார். படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்தனர். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார். இன்று அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை மணலியில் நேற்றிரவு மிக கனமழை பெய்துள்ளது. அங்கு 27 சென்டிமீட்டர் மழை பதிவானதற்கு மேக வெடிப்பே காரணம் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய பெருவிழாவையொட்டி பக்தர்களின் வசதிக்காக விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் அருகே காட்டூர் பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லின் இயந்திரம் மீது கார் மோதியது. காரில் இருந்த இளைஞர் கணேசன் பலியானார். 7 பேர் படுகாயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே லாரி கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் இறந்தனர். சென்னையில் பெய்த கனமழையால் விமான நிலையத்தில் மொத்தம் 27 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னைக்கு வந்த 4 விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. கர்நாடகாவின் கபினி, KRS அணைகளில் நீர் திறப்பு வினாடிக்கு 7000 கனஅடியாக இருந்த நிலையில்
இன்று 35,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வினாடிக்கு 15,000 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணை டெல்டா நீர் திறப்பு 20,000 கனஅடியாக உயர்த்தப்படுகிறது. தங்க கடத்தல் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதியில் நடந்த முறைகேடு தொடர்பாக சென்னையில் 6 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்திற்கு அகில உலக தலைவர் சுவாமி கௌதமானந்த மகராஜ் விஜயம் செய்தார். கலாச்சாரத்தின் தலைநகரமாக தஞ்சாவூர் விளங்குகிறது. பெருமைமிக்க தஞ்சாவூரில் ராமகிருஷ்ண மடம் துவங்கப்பட்டு சேவை பணிகளை செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என கௌதமானந்த மகராஜ் கூறினார். சென்னையில் இந்த ஆண்டு முதல் முறையாக மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்குள் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விக்கிரவாண்டி, புதூர், பாண்டியாபுரம், பொன்னம்பலம்பட்டி ஆகிய 3 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் ₹5 முதல் ₹20 வரை கட்டண உயர்வு அமலாகிறது. சென்னை, காஞ்சிபுரம், அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறினர். வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்களை ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யும் புதிய நடைமுறையை தமிழக அரசு அமல்படுத்த உள்ளது. இது தொடர்பாக வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தடையில்லாமல் மின்சாரம் விநியோகம் செய்ய தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் வாங்க வரும் 2026 பிப்ரவரி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரை மின்வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 32,000 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் போதனூர் இருகூர் இடையே சென்ற சரக்கு ரயிலின் இயந்திர கண்ணாடி மீது கல்லெறிந்த 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியிடம் சிறுவன் ஒப்படைக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் தானகவுண்டபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சிவனேசன் மகளின் திருமணத்துக்காக வைத்திருந்த 11 சவர நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். நகை திருட்டு போனதால் சிவனேசன் கண்ணீர் விட்டு கதறினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் படுகாயமடைந்தனர். உடல்நலம் குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிக நேரம் கோல்ஃப் விளையாடினார். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் பார்லிமெண்டின் முன்னாள் சபாநாயகர் ஆண்ட்ரே பர்பி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது குடும்பத்தினருக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி இரங்கல் தெரிவித்துள்ளார். கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சீனாவுடன் நாங்கள் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம். ரஷ்யாவும் சீனாவும் பிரிக்ஸ் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒன்றுபட்டுள்ளன என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். பீகாரில் நடக்கும் ஆசிய கோப்பை ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தியது. ஏற்கனவே சீனாவை வீழ்த்திய இந்தியா தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்தது. பாரிஸில் நடந்த உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி 19-21, 21-18, 12-21 என்ற செட் கணக்கில் சீனாவின் சென்போ யாங் லியூயி ஜோடியிடம் தோல்வியடைந்து வெண்கலம் வென்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் நேதாஜி சதுரங்க பயிற்சி மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட 3வது மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் சிறுவர் சிறுமியர் முதல் வயதான முதியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்றனர். சினிமாவிலிருந்து வந்தவர்கள்தான் இப்போது அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விமர்சனம் குறித்து கவலை தேவையில்லை. நானே விரைவில் அரசியலுக்கு வரலாம் என நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். கார் பந்தயத்தை பிரபலப்படுத்துங்க, எண்ணெய் வேண்டாம். கார் பந்தயத்தில் ஈடுபடும் இந்திய வீரர்களை முன்னிலைப்படுத்துங்கள். ஒருநாள் இந்திய வீரர்களும் ஃபார்முலா 1 சாம்பியன் ஆவார்கள் என நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் நடிப்பில் உருவாகியுள்ள மதராசி படம் செப்டம்பர் 5 வெளியாகிறது. இப்படத்திற்கு தணிக்கையில் UA சான்று வழங்கப்பட்டுள்ளது. படம் ஓடும் நேரம் 2 மணி நேரம் 47 நிமிடங்கள். சமீப காலமாக முன்னணி நடிகர்களின் படங்கள் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக ஓடும் அளவுக்கு வருவது அதிகமாகியுள்ளது. இது ரசிகர்களின் பொறுமையையும் சற்றே சோதிப்பதாக உள்ளது. இயக்குநர் ஷங்கரின் மகளான அதிதி தமிழ், தெலுங்கில் நடித்து வருகிறார். இவர் அடுத்து அறிவழகன் இயக்கும் ஒரு படத்தில் நாயகியாக நடிக்கிறார். இது நாயகியை மையமாக வைத்து உருவாகும் சஸ்பென்ஸ் நிறைந்த த்ரில்லர் படமாகும். முதல் முறையாக அதிதி இதுபோன்ற படத்தில் நடிக்கிறார். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. ஷங்கரிடம் உதவி இயக்குநராக அறிவழகன் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2017இல் ஹிப்ஹாப் ஆதி இசையமைத்து இயக்கி நடித்து வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மீசைய முறுக்கு. ஆதி வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்து இந்த படத்தை எடுத்தார். சமீபத்தில் இதன் 2ஆம் பாகத்தின் பணிகள் நடந்து வந்தன.
இப்போது சத்தமின்றி சென்னையில் இதன் படப்பிடிப்பை ஆதி துவக்கிவிட்டார். நடிகர்கள் பற்றிய விவரம் விரைவில் வெளியாகிறது. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் நெல்சன் கூட்டணியில் ஜெயிலர் 2 உருவாகிறது. முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், மிர்னா உள்ளிட்டோர் தொடர்கின்றனர். புதிதாக வில்லன் வேடத்தில் S.J. சூர்யா நடிக்கிறார். இவர்களுடன் பாலிவுட் நடிகை வித்யா பாலனும் இணைந்துள்ளார். இதை படக்குழுவினர் சர்ப்ரைஸாக வைத்துள்ளனர். இவர் ஏற்கனவே தமிழில் அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்தார். பியார் பிரேமா காதல் படத்தின் மூலம் இயக்குநரான இளன் அடுத்து ஸ்டார் படத்தை இயக்கினார். அடுத்து இவரே ஒரு படத்தை இயக்கி அதில் நாயகனாகவும் களமிறங்குகிறார். படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. இந்த படத்திற்கு பியார் பிரேமா கல்யாணம் என தலைப்பு வைக்க முடிவு செய்துள்ளார். ஆக முதல் படத்தில் காதல், இந்த படத்தில் கல்யாணமா? ஜெர்மனியில் நடக்கும் கார் பந்தயத்தில் பங்கேற்க சென்றுள்ள நடிகர் அஜித் ஜெர்மனியின் முன்னாள் நம்பர் 1 ஃபார்முலா ஜாம்பவான் ரிகார்டோ ஃபேட்ரிஸை சந்தித்து பேசினார். ரோஜின் தாமஸ் இயக்கத்தில் நடிகர்கள் ஜெயசூர்யா, அனுஷ்கா ஷெட்டி நடிப்பில் உருவாகும் கத்தனார் திரைப்படத்தில் முதல் போஸ்டர் வெளியாகியுள்ளது. VFX ஹாரர் கதை என்பதால் ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. நடிகை சன்னி லியோனுக்கு நிஷா என்ற வளர்ப்பு மகளும் நோவா, அசர் என்ற மகன்களும் உள்ளனர். நடிகை சோஹா அலிகானின் நேர்காணலில் பேசிய சன்னி லியோன், உடல்நிலை மருத்துவ பிரச்சினையால் இதற்கு முன் 6 குழந்தைகள் கருத்தரித்து பிறக்கும் முன்பே இறந்துவிட்டன. பின்னர் 18 மாத குழந்தையான நிஷாவை தத்தெடுத்தோம். அவளை பார்த்ததும் இவள்தான் என் மகள் என்ற உணர்வு தோன்றியது. நாங்கள் அவளை தத்தெடுக்கவில்லை, அவள்தான் விரும்பி எங்களை தத்தெடுத்தாள். அதன் பிறகு வாடகை தாய் முறையில் 2 மகன்கள் பிறந்தார்கள் என்றார்.